நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கிராம நிர்வாக அலுவலரை ஒருமையில் பேசியும் அவரது செல்போனை தூக்கி வீசியும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண் கிராம நிர்வாக அலுவலர்களை ராஸ்கல்ஸ் என்று அழைப்பதாகவும் ஒரு பெண் கிராம நிர்வாக அலுவலரை உருவுகேலி செய்ததாக கூறிய கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆட்சியர் அழகுமீனா இப்படி நடந்து கொள்வது அவரது பொறுப்புக்கு அழகா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். செல்போனை தூக்கி எறிவது, பிச்சை எடுத்து பிழை என கூறுவது, ராஸ்கல் என அழைப்பது, கலெக்டர் என்றால் இப்படியெல்லாம் கண்டபடி திட்டலாமா என்பதே போராட்டத்தில் குதித்த இந்த கிராம நிர்வாக அலுவலர்களின் மனக்குமுறல். கோட்டை மேலே கோட்டை கட்டி ஆலவட்டம் போடுகின்ற அதிகாரங்கள் தூளாகும், ஆடவர்கள் தூளாகும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அகஸ்தீஸ்வரம் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டு வரும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். அப்போது நாகேஸ்வர காந்த் என்ற கிராம நிர்வாக அலுவலரை மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஒருமையில் திட்டியதாகவும் அனைவரது முன்னிலையில் அவரது செல்போனை தூக்கி எறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அறையின் முன்பு அமர்ந்து கோஷம் எழுப்பி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய கிராம நிர்வாக அலுவலர் நாகேஸ்வர காந்த் தனது ஆண்ட்ராய்டு செல்போன் சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதால் அவசரத்திற்கு பட்டன் போனை பயன்படுத்தினேன் எனவும் அதனை பார்த்த ஆட்சியர் அழகுமீனா இந்த போனில் வேலை பார்த்தால் விளங்கும் என கூறி தனது பட்டன் போனை பறித்து படாரென வீசி எறிந்ததாகவும் அது தனக்கு அவமானமாக இருந்ததாகவும் வருத்தம் தெரிவித்தார். நாங்க ஒரு 10 பிஎல்ஓக்கு இந்த ஆண்ட்ராய்டு போனை வச்சு நாங்க கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்து இது பண்ணிட்டு சார்ஜ் போனால அந்த சார்ஜ் போட்டுட்டு இந்த போனு நான் மீட்டிங் ஹால் கொண்டு வந்து அதை அந்த பிஎல்ஓக்கு பேசுங்கன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி எழுப்பி விட்டு பேசுறது சொன்னோம். இந்த போன்ல பேசுனதும் இந்த போன்ல தான் நீ வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னே வச்சு இந்த போனை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன நீ வெளியே போன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆட்சியர் அவமானப்படுத்தியது தன்னை மட்டுமல்ல, தினம் ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலர்களையும் தரக்குறைவாக நடத்துகிறார் என கூறிய நாகேஸ்வர காந்த் வீரமணி என்ற கிராம நிர்வாக அலுவலரை பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதுதானே என தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும் கடந்த வாரம் நாஞ்சில் அரங்க கூட்டத்தில் வைத்து ஒரு பெண் விஓவை பார்த்து உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ வேலை செய்ய மாட்ட என உருவக்கேலி செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். இதே போல ஒரு கண்காணிப்பாளரை பிச்சைக்கார நாய சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதை திட்டிருக்காங்க. இனி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே நாஞ்சில் ஹால்ல ஒரு லேடி விஓவை கூப்பிட்டு உன் மூஞ்சியை பார்த்தாலே வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு தோணுது சொல்லிட்டு உருவக்கேலி. மேலும் ஆட்சியர் அழகுமீனா தங்களை மனிதர்கள் போன்று நடத்துவதே இல்லை என்றும் அதனை எதிர்த்து கேள்வி கேட்டால் மாற்றி விடுவேன், பழிவாங்கி விடுவேன் என மிரட்டுவதாகவும் புகார் கூறினார் கிராம நிர்வாக அலுவலர் நாகேஸ்வர காந்த். ஆனா எங்களை ஒரு மனுஷனாவே கருதாம எல்லாரும் முன்னையும் வச்சு ஒரு நாயை விட கேவலமா இந்த ஆட்சியர் எங்களை அடிமை கூலி, அதாவது எவ்வளவு தூரம் எங்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. கேட்டாச்சுன்னா நான் தேர்தல் இருக்கனால உங்களை நான் பழி வாங்கிடுவேன், நீங்க டெல்லிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை வச்சு எங்களை மிரட்டி இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தையும் அருவருப்பான வார்த்தைகளாலே எங்களை காயப்படுத்திட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய பெண் விஓஓ ஈஸ்வரி மழையில் மாட்டிக்கொண்டாலும் கூகுள் மீட்டிங்கில் பங்கேற்றே ஆக வேண்டும், வீட்டுக்கு சென்றாலும் எந்நேரமும் போனும் கையுமாகத்தான் இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் அப்படி நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்தாலும் கேட்கக்கூடாத வார்த்தைகளில் தான் ஆட்சியர் அழகுமீனா வசைப்பாடுவதாக வருத்தப்பட்டார். எங்களுக்கு கூகுள் மீட்னு அன் டைம்ல எல்லாம் நடத்துறாங்க. இப்ப நைட்ல நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்போம், நாங்களே இங்க வேலையை முடிச்சுட்டு போறதுக்கே 7:30 மணி 8 மணி ஆகுது. அந்த டைம்ல நாங்க நல்ல மழையிலையும் நனைஞ்சிட்டு நாங்க டிராபிக்ல போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு போன் வருது, கூகுள் மீட் அட்டன் பண்ணுங்கன்னு போன் வருது. அப்ப கண்ட இடத்துல நிறுத்திட்டு எங்களுக்கு அந்த கூகுள் மீட் அட்டன் பண்ணவும் முடியல, ரொம்ப சேஃப்டி இல்லாத நிலைமையில வீடு போய் சேர்றோம். வீட்டுக்கு போனாலும் இந்த கூகுள் மீட் முடியாது, 9 மணி ஆனாலும் சரி 10 மணி ஆனாலும் சரி இந்த கூகுள் மீட் தொடர்ந்துட்டே இருக்கு. நாங்களும் கையில போனை வச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. விடுமுறை கூட எடுக்காமல் ஓடி பணியாற்றும் தங்களை தரக்குறைவாக நடத்தினால் நம்பிக்கை குலையாதா? மன உளைச்சல் உச்சத்திற்கு சென்று யாராவது விபரீத முடிவெடுத்தால் கிராம நிர்வாக அலுவலர்களின் உறவினர்களுக்கு ஆட்சியர் பதில் சொல்வாரா?
ஆண் கிராம நிர்வாக அலுவலர்களை ராஸ்கல்ஸ் என்று அழைப்பது சரியா? ஆட்சியரின் ஏற்று பேச்சுகளை எத்தனை முறைதான் தாங்குவது என கேள்வி எழுப்பிய விஏஓ ஈஸ்வரி எந்த நிமிடம் என்ன ஆகும் என்றே தெரியவில்லை என அச்சம் தெரிவித்தார். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எப்படி வேலை செய்வாங்கிறது அப்படிங்கிறது ஒருத்தங்களோட இன்னர் கான்பிடன்ஸையே உடைக்கிற மாதிரியான ஒரு வேலை. நமக்கு ஒரு வேலை நடக்கணும், நம்ம டாப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களோட இன்னர் கான்பிடன்ஸை உடைச்சி அவங்கள கீழே தள்ளி அந்த மாதிரி அன்னைக்கு அந்த பொண்ணு மனம் உடைஞ்சு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஜென்ஸையுமே அதே மாதிரி தான் திட்டுறாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது வேலை செய்யற மாதிரியே தெரியல அப்படின்னு ஒருத்தங்க உருவத்தை வச்சு எப்படி இவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. அதை கேட்டு அவங்க மனம் உடைஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் ராஸ்கல்ஸ்னு திட்டுறது, இந்த மாதிரி தான் நடவடிக்கைகள் எங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கனால உண்மையிலேயே நாங்க மனவேதனையில இருக்கோம். இந்த மனவேதனையை கொண்டு போய் நாங்க இங்க பிஎல்ஓ கீழே இருக்கிறவங்கள்ட்ட காமிச்சா அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்களோ அந்த பயத்துல மேல இருந்து கிடைக்கிறதையும் வாங்கிக்கிறோம். கீழேயும் பிஎல்ஓஸ் வந்து பப்ளிக் மத்தியில ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் நாங்க மேல எடுத்துட்டு போய் சொல்ல முடியாது. அந்த சஃபரிங்ஸையும் நாங்க தான் தாங்கிக்கிறோம். இவங்க திட்டுற ஏச்சு பேச்சுக்களையும் நாங்க தான் தாங்குறோம். மொத்தத்துல இப்ப நாங்க தான் உண்மையிலே ரொம்ப மன உளைச்சல்ல ஏதாவது பண்ணிப்போமோங்கிற நிலைமையில நாங்க தான் இப்போ இருக்கிறோம். எந்த நிமிஷம் எங்களுக்கு என்ன ஆகுங்கிறது, எங்க குடும்பத்துக்கு என்ன ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆட்சியர் அழகுமீனா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆட்சியர் அவரது செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இது ஒருபுறம் இருக்க, கிராம நிர்வாக அலுவலர்களின் புகார் குறித்து விளக்கம் கேட்க ஆட்சியர் அழகுமீனாவை தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சதாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.